இந்த செடி வந்து எருக்கஞ்செடி. இதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று சிவப்பு கலர் இருக்கும், ஒன்று வெள்ளை கலர் இருக்கும். வெள்ளை கலர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் இதுகளுக்கு விநாயகருக்கு இதுகளுக்கெல்லாம் போடுவாங்க மாலை கட்டி. இன்னொன்று வந்து சிவப்பு வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த எருக்கஞ்செடி வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதுதான் பூவு, இதுதான் காய். இந்த எருக்கம்பால் எடுத்து ஏதாவது முள் பட்டுருந்துச்சுன்னா, நம்மளால் முள் எடுக்க முடியலைன்னா அந்த பால் எடுத்து வச்சோம்னா அந்த முள் வந்து தன்னால் வெளியேறிடும். புண்ணு ஏற்பட்டிருந்தாலும் அந்த புண்ணு வந்து அப்படியே புண்ணு ஆறக்கூடிய இந்த பால் வந்து ஆறக்கூடிய தன்மை உள்ளது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வெள்ளை இருக்க செடி. இது வீட்டுகளில் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி வீட்டு முன்னாடி வளர்ப்பாங்க. இந்த செடி வளர்த்தா சாமி கும்பிட்றவங்க அவங்க குல தெய்வம்லாம் வரும்னு சொல்லி ஒரு ஆன்மீகவாதியில் சொல்லியிருக்காங்க. நிறையா யூடியூப் சேனல்காரங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி செடி வளர்த்தா பணம் வருது, அது வருது, இது வருதுன்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் என்னென்னா மூலிகை செடி. இதை தேடி போய் கண்டுபிடிச்சி நம்ம காட்டு பக்கம் அலைய முடியாது. அதனால வீட்டிலேயே வச்சு வளர்க்குறாங்க. இதோட யார் வந்து இந்த செடியில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த காய் வந்து நல்லா விளைஞ்ச முன்னாடி வெடித்து அதாகும். அப்படியே அந்த காற்று வாக்கில் நல்லா காற்றடிச்சுன்னா அந்த அப்படியே அந்த செடி அப்படியே அந்த விதை வந்து வெடித்து அப்படியே பறந்து போய் எங்கெங்கே அந்த விதை விழுகுதோ அந்த பறந்து போய் அந்த காற்றுல எங்கெங்கே விழுகுதோ அங்கங்கே முளைச்சிக்கும். அதுதான் நடவு பண்ணுறதில்ல இல்லை.